தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் பாஜக செய்து வரும் துரோகத்துக்கு பரிகாரம் தேடாவிடில் அவர்களுக்கும் அவர்களது கூட்டாளிகளுக்கும் மறக்க முடியாத பாடத்தை தமிழ்நாடு மீண்டும் ஒருமுறை கற்பிக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாஜக தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ஹிந்தி திணிப்பை முறியடிக்க தமிழ்நாட்டு மக்கள் நடத்தி வரும் மொழி உரிமை போர் மாநில எல்லைகள் தாண்டி மராட்டியத்தில் போராட்ட சூறாவளியாக சுழன்றடித்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு பள்ளிகளில் 3வது மொழியாக ஹிந்தியை கற்பித்தால்தான் பணம் ஒதுக்குவோம் என சட்டத்துக்கு புறம்பாகவும் அராஜகமாகவும் நடந்து கொள்ளும் பாஜக அரசு தாங்கள் ஆட்சி செய்யும் மராட்டியத்தில் மக்கள் எழுச்சிக்கு அஞ்சி 2ஆம் முறையாக பின்வாங்கி இருப்பதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், ஹிந்தி திணிப்புக்கு எதிராக உத்தவ் தாக்கரே தலைமையில் மும்பையில் நடைபெற்ற வெற்றி கொண்டாட்ட பேரணியின் எழுச்சியும் உரை வீச்சும் மிகுந்த உற்சாகம் தருவதாகவும், ராஜ் தாக்கரே எழுப்பிய வினாக்களுக்கு ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் வளர்ப்பதையே முழுநேர முன்னுரிமையாக வைத்திருக்கும் நடுவண் அரசிடம் எந்த விடையும் இருக்காது என தெரிவித்துள்ளார். மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் 2152 கோடி ரூபாயை விடுவிப்போம் என தமிழ்நாட்டை பழிவாங்கும் போக்கை நடுவண் அரசு மாற்றிக்கொள்ளுமா எனவும், தமிழ்நாட்டு பள்ளி குழந்தைகளின் கல்விக்காக சட்டப்படி வழங்க வேண்டிய பணத்தை உடனே விடுவிக்குமா எனவும் அடுத்தடுத்து வினா தொடுத்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ஹிந்தி ஆதிக்கத்துக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்கள் நடத்தி வரும் போராட்டம் உணர்வு மயமானது மட்டுமல்ல, அறிவுபூர்வமானது, இந்தியாவின் பன்மை கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கானது எனவும் தெரிவித்துள்ளார். தமிழுக்கு நிதி ஒதுக்கீட்டில் ஓரவஞ்சனை, கீழடி நாகரிகத்தை அங்கீகரிக்க மறுக்கும் ஆணவம் ஆகியவற்றை நீடிக்க விடமாட்டோம் என கூறியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பாஜக செய்து வரும் துரோகத்துக்கு பரிகாரம் தேடாவிடில் அவர்களுக்கும் அவர்களது புதிய கூட்டாளிகளுக்கும் மறக்க முடியாத பாடத்தை தமிழ்நாடு மீண்டும் ஒருமுறை கற்பிக்கும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார்.